சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 3 முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, யாருக்கு ரூபாய் 1000 கட்டாயம் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். அத பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு நிதி சுதந்திரம் கொடுக்கும் பொருட்டு, தமிழ்நாடு அரசு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இந்த திட்டத்தை தொடங்கியது. அந்த வகையில் அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசே கொடுக்கிறது. அதுவும் பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தில் விதிமுறைகள் என்ன? எப்படி பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? இதில் எந்தெந்த அடிப்படையில் பயனாளிகளின் நிராகரிக்கப்படுகிறார்கள்? இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோவை முழுமையா கேளுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அரசு கொடுக்கும் கால அவகாசத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அந்த வகையில் இப்போது தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதில் இ-சேவை மையங்களில் விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, அடுத்ததாக இது யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை இங்கே பார்ப்போம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு, அதில் உள்ள பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் பொறுத்தவரை 2.5 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் இதில் 5 ஏக்கர் நன்சை நிலமும் 10 ஏக்கர் புன்சை நிலமும் வைத்திருப்பவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் குடும்ப தலைவி இல்லாத குடும்பங்களில் 21 வயது பூர்த்தியடைந்த பெண்கள் இருந்தால் கூட இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனினும் இந்த திருநங்கைகள் தலைமையில் குடும்பம் இருப்பின் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத பெண்கள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் மற்றும் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றும் இதில் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்தவர்களின் வீட்டில் யாரேனும் ஓய்வூதியம் பெற்று கொண்டிருந்தாலும் ஓய்வூதியம் பெறாத மற்ற பெண்கள் இருப்பினின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதில் HIV, முதுகு தண்டுவட நோய் உட்பட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பிற திட்டங்களில் உதவி பெற்றாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சரி, இப்பொழுது யார் விண்ணப்பிக்க கூடாது என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது, மேலே சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு வராதவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், MLA, MP குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. முன்னாள் இந்நாள் மத்திய மாநில அரசு
ஊழியர்கள் குடும்பத்தினர் 2.5 லட்சத்திற்கும் மேலாக ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்கள். இதற்கு குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. சொந்த பயன்பாட்டுக்கான 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. வருமான வரி, தொழில் வரி செலுத்துபவர்கள் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மற்றும் அடுத்ததாக எப்போது பணம் வரும் என்பதை இங்கே பார்ப்போம். புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விண்ணப்பித்த உடனே பணம் வராது. விண்ணப்பதாரரின் தகவல்கள் குறித்து அரசு பல்வேறு வழிகளில் ஓய்வு அதாவது ஆய்வு செய்யும். பொருளாதாரம், நில உடைமை உள்ளிட்ட தகவல்களை விஏஓ மூலம் உறுதி செய்யும். அதன்படிதான் வங்கி கணக்கு தகவல்கள் ஆகியவற்றை ஆதார் மூலம் உறுதி செய்யும். இந்த விசாரணை மூலம் எல்லாம் முடிந்த பின்னர் புதிய பயனாளிகள் எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை முடிவு செய்வார்கள். அவர்களை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அரசு சேர்க்கும். இதனால் இந்த தகவல் பயனாளிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு பணம் அனுப்பும் தேதியை அரசு அறிவிக்கும். அந்த வகையில்தான் இப்போது விண்ணப்பவர்களின் விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனைகள் முடிந்த பின்னரே ரூபாய் 1000 வரும் தேதியை அரசு அறிவிக்கும். எப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரூபாய் 1000 கொடுக்கலாம் என அரசு இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை. எனினும் அப்படி எடுக்கும்போதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது அறிவிக்கும். அதிகபட்சம் செப்டம்பர் மாதத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இது போன்ற செய்திகளை முழுமையாக பார்ப்பதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் அதிகரிக்கும் பென்ஷன் தொகை சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதாவது கூடுதல் பென்ஷன் வழங்குவதற்கான வயது வரம்பை தளர்த்த மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறது. விரைவில் சீனியர் சிட்டிசன்களுக்கு அதிக பென்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் பென்ஷன் வாங்குவோருக்கு அரசு ஒரு முக்கியமான செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் தொடர்பான அரசு ஒரு முக்கியமான தகவலை பிறப்பித்துள்ளது. அனைவருக்குமே வயதாகும் போது செலவுகளை அதிகரிக்கும். உடல் நலம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த வகையில் 80 வயதுக்கு பிறகுதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஆனால் இப்போது புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதியமானது 65 வயதிலிருந்து தொடங்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் நாடாளுமன்ற குழுவும் 65 வயதுக்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 65 வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியமானது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த இளம் வயதில் நாம் ஓடி ஓடி வேலை செய்யலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம். ஆனால் வயதான பிறகு இது எதுவுமே கிடைக்காது. அன்றாட செலவுகளுக்கு கூட மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். இதனால் பென்ஷன் என்ற பெயரில் 1000 இல்லை 2000 ரூபாயோ அல்லது 5000 ரூபாயோ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருந்தால் அதை வைத்து வயதான காலத்தில் நம்முடைய அன்றாட செலவுகளை நாமே பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் பென்ஷன் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே என்று இல்லை. சாமானிய மக்களுக்கு கூட இந்தியாவில் நிறைய பென்ஷன் திட்டங்கள் இருக்கிறது. அடல் பென்ஷன் யோஜனா போன்ற நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. இதில் உங்களுக்கு ஏற்ற திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். அமைப்பு சாரா
துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு கூட பென்ஷன் திட்டமானது கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏற்ற பென்ஷன் திட்டத்தில் இணைந்து பயன்பெற முயற்சி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.